வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம சேனல் ஆரம்பிச்சப்போ, இந்த சேனல்ல நொட்டோரியஸ் பீப்பிள், சீரியல் கில்லர்ஸ், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி கேஸ்கள் மட்டும் இல்லாம, தீர்க்கப்படாத மர்மங்கள், அதாவது கோல்ட் கேசஸ், பெரிய பெரிய நிதி மோசடிகள், பேங்க் ராபரி, ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி, அப்புறம் நம்மள இன்ஸ்பயர் பண்ற மனிதர்கள்னு ஒரு வெரைட்டியான கன்டென்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் கேட்கிற உங்களுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இல்லனா ஒரு மாதிரி போர் அடிச்சிரும். நம்ம சேனலோட நீண்ட கால சப்ஸ்கிரைபருக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா கடந்த சில வீடியோக்கள்ல தொடர்ந்து நோட்டோரியஸ் பீப்பிள் அண்ட் சீரியல் கில்லர்ஸ் பத்திய வீடியோக்கள் அதிகமா வந்ததை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. இத பார்க்கும்போது நானே என்னோட ஒரிஜினல் பிளான விட்டு விலகி போயிட்டனோ அப்படின்னு தோணுச்சு. அதனால இப்ப திரும்பவும் நம்ம பழைய ட்ராக்குக்கு வரப்போறோம். இனிமேல் நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடியது வழக்கம் போல நோட்டோரியஸ் பீப்பிள், சீரியல் கில்லர்ஸ் இது கண்டினியூ ஆக போகுது. அதே சமயத்துல கோல்ட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன், அதாவது காலம் கடந்தும் விடை தெரியாத மர்மமான வழக்குகள், அப்புறம் பண மோசடிகள். இது பெரிய பெரிய குற்றங்களா இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன குற்றங்கள். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏமாத்தினவங்க நம்ம சேனல்ல அப்படி ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாவே தெரியும். அந்த மாதிரி கேஸ்களையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதுவும் கூட அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வங்கி கொள்ளைகள், ஆப்வியஸ்லி பிளஸ் த ஸ்கேமர்ஸ். அதோட விழுந்து ஆனா விழுந்தே கிடக்காம எழுந்த சாதனையாளர்களோட உத்வேகமான கேசஸ், இப்படி எல்லாத்தையும் மறுபடியும் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த நோட்டோரியஸ் பீப்பிள் சீரியல் கில்லர்ஸ் வீடியோவுக்கு கிடைச்ச வரவேற்பு மற்ற வீடியோக்களுக்கு இல்லை. அதுதான் உண்மையான காரணம். அதனால தான் திரும்ப திரும்ப அதே மாதிரியான வீடியோக்கள் போட ஆரம்பிச்சது. ஆனா நான் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, உன்னோட சேனலோட யுனிக்னஸே நீ எதை பத்தி எப்ப பேச போற அப்படின்னு அந்த வீடியோ வர வரைக்கும் தெரியாம இருக்கிற சஸ்பென்ஸ் தான். அதை மாத்தாத அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெரைட்டியான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நீங்க எஸ்ன்னு சொன்னா இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு வித்தியாசமான கேட்டகரியை ஆட் பண்ற ஐடியாவும் இருக்கு. இது எல்லாமே நீங்க சொல்ற எஸ்ல தான் இருக்கு. ஆல்ரைட், இந்த மாற்றத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ். வாங்க ஆரம்பிக்கலாம். இது வருஷம் 1995 டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கிற அந்த புருவில்லா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல அப்போ பயங்கரமான குளிர் அடிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம ஊர்ல மார்கழி மாசம் எப்படி பனி கொட்டுமோ அதை விட பல மடங்கு பனி அங்க இருந்தது. நள்ளிரவு நேரம் ஒரு 11:30 மணி இருக்கும். மனுஷ நடமாட்டமே இல்லாத அந்த நேரத்துல அந்த ஏரியாவே அமைதியா தொங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த நிசப்தத்தை உடைக்கிற மாதிரி தூரத்துல ஒரு சத்தம் கேட்டது. அது ஏதோ ஒரு சாதாரண வண்டியோட சத்தம் இல்ல, ஒரு என்ஜினோட சவுண்டு. அது ஒரு ரஷ்ய தயாரிப்பான ஆண்டனோ AN-26 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய சரக்கு விமானத்தோட என்ஜின் சத்தம். அந்த விமானம் ரேடார் கண்ணில் மண்ணை தூவிட்டு லைட் எதுவும் போடாம சுமார் 4000 அடி உயரத்துல ரொம்ப தாழ்வா பறந்து வந்துகிட்டு இருந்தது. அந்த விமானத்துக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த பிளானோட மாஸ்டர் மைண்டான கிம் டேவி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட பிளான் என்னன்னா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது ஆனந்தகர் ஆசிரமத்துல அவரோட சரக்கை இறக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த பனிமூட்டம் அவ்வளோ மோசமா இருந்தது. கீழே இருக்கிறவங்க கொடுக்க வேண்டிய எந்த சிக்னலும் இவங்களுக்கு தெரியல, அல்லது கீழே இருக்கிறவங்க சிக்னலை கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல. கிம் டேவி கொஞ்சம் பதட்டமாகறாரு. இனியும் இங்க சுத்திக்கிட்டு இருந்தா பெட்ரோல் தீந்துரும், அப்புறம் போலீஸ்ல வசமா மாட்டிப்போம். பேசாம இங்கேயே அந்த பெட்டியை தள்ளிவிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்கள் கிட்ட சொல்றாரு. அடுத்த நிமிஷம் அந்த பிரம்மாண்டமான விமானத்துக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதவு மெல்ல திறக்குது. நள்ளிரவுல அந்த ஐஸ் கட்டியான காத்து விமானத்துக்குள்ள சீறிக்கிட்டு உள்ள வருது. அங்க இருந்த பீட்டர் ப்ளீச் அண்ட் அந்த க்ரூல இருக்கிற ஆளுங்க எல்லாம் பெரிய பெரிய மரப்பெட்டிகளை கட்டி வச்சிருந்த கயித்த கத்தியால டக்கு டக்குன்னு நறுக்குறாங்க. ஒவ்வொரு பெட்டியா அந்த விமானத்திலிருந்து கீழே விழுது. அந்த பெட்டிகள் மேல இருந்த பாராஷூட் வானத்திலேயே ஒரு பெரிய கொடை மாதிரி விரிஞ்சு மெதுவா பறந்து போகுது. மொத்தம் 77 பெட்டிகள் உள்ள இருந்தது. மூச்சை பிடிச்சுக்கோங்க, 4 டன் எடையுள்ள பயங்கரமான ஆயுதங்கள். இருட்டில் அந்த பெட்டிகள் எங்க விழுந்ததுன்னு கூட தெரியாம அந்த விமானம் டக்குன்னு ஸ்பீடை ஏத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் விடியறப்போ அங்க நடக்க போற ஒரு பெரிய திருவிழா மாதிரியான கூத்த பெட்டியை தூக்கி போட்டவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மறுநாள் காலையில ஒரு 6 மணி இருக்கும். அந்த பூர்வில்லா கிராமத்து ஜனங்க எப்பவும் போல வயல் வேலைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். வயல் முழுக்க பெரிய பெரிய மரப்பெட்டிகள், அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய வெள்ளை துணிகள், அதாவது பாராஷூட் அங்கங்க சிதறி கிடக்குது. அந்த கிராமத்து ஜனங்களுக்கு அது என்ன அப்படின்னு சுத்தமா தெரியல. அட, நம்ம கவர்மெண்ட் ஏதோ அரிசி மூட்டையோ இல்ல துணிமணியோ போட்டிருக்கு போல அப்படின்னு அந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமா ஓடி போய் அந்த பெட்டிகளை உடைக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்தது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி
எந்த பொருளும் இல்ல. அந்த பெட்டிய திறந்து பார்த்தா உள்ள AK-47 துப்பாக்கிகள், ராக்கெட் லான்ச்சர்ஸ், அப்புறம் பல்லாயிரக்கணக்கான தோட்டாக்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன போரே நடத்துற அளவுக்கு அவ்வளவு ஆயுதங்கள் அந்த வயக்காட்டுல கொட்டி கிடக்குது. அந்த ஜனங்க அது என்னன்னு கூட புரியாம அந்த துப்பாக்கிகளை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்கறாங்க. ஒரு சின்ன பையன் AK-47 துப்பாக்கியை எடுத்து ஒரு மரக்கட்டை மாதிரி சுத்தி சுத்தி விளையாடுறான். ஒரு அம்மா அந்த பாராசூட் துணியை தடவி பார்த்துட்டு, இது என்னடா நல்ல துணி மாதிரி இருக்கே வழுவழுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வெட்டி தையல் மிஷினுக்கு எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புருவில்லா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஆனா இந்த துப்பாக்கிகள் சாதாரணமானது இல்ல. இது இந்தியாவோட பாதுகாப்புக்கே வந்த ஒரு பெரிய ஆபத்துன்னு அந்த மக்களுக்கு அப்ப தெரியல. என்னதான் நடக்குதுங்க? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 57. இந்த அமளி தமிழில அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் ஒருத்தர் அங்க இருக்கிற பெட்டிகளை பார்த்தப்போ அவருக்கு நெஞ்சு வலி வராத குறைதான். ஏன்னா அங்க நிலைமை அப்படி இருந்தது. ஒரு சின்ன பையன் நம்ம பழைய கௌபாய் படங்கள்ல வர மாதிரி அந்த AK-47 துப்பாக்கிய தோல்ல மாட்டிக்கிட்டு டுமேல் டுமேன்னு வாயாளிய சத்தம் போட்டுக்கிட்டு ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த ஏட்டுக்கு அதை பார்த்ததும் வேர்த்து விறுவித்து போச்சு. டே தம்பி, அதை கீழே போடுறா, அது ஒன்றும் விளையாட்டு சாமான் இல்லடா சாமி, அது நிஜ துப்பாக்கி, லோடா இருந்தது, நம்ம உசுரெல்லாம் போயிடும் அப்படின்னு அவர் கத்துன கத்துல அந்த ஊரே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. டக்குன்னு மேலதிகாரிகளுக்கு தகவல் பறந்தது. அடுத்த சில மணி நேரத்துல அந்த அமைதியான புருவில்லா கிராமம் ஒரு பொற்களம் மாதிரி மாறிடுச்சு. நூத்துக்கணக்கான போலீஸ் ஜீப்புகளும் பெரிய பெரிய அதிகாரிகளும் புழுதியை கிளப்பிக்கிட்டு வந்து இறங்குறாங்க. போலீஸ்காரங்க ஒவ்வொரு பெட்டியா எடுத்து செக் பண்ணப்பதான் அவங்களுக்கு அந்த விபரீதம் முழுசா புரிஞ்சுது. எனது 300 AK-47 துப்பாக்கிகளா, 25 ராக்கெட் லான்ச்சர்களா, அது ஒரு சின்ன ஆர்மிக்கே போதுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நின்னாங்க. இது ஏதோ சாதாரண திருட்டு கும்பல் பண்ண வேலை இல்லை, ஒரு பெரிய சதியே இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் கொல்கத்தா வழியா டெல்லிக்கு எட்டி பார்த்தப்போ அங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தூக்கமே போயிடுச்சு. ஏங்க, நம்ம ரேடார் ஒன்று வச்சிருக்கோமே, அது என்ன மாவரைச்சிட்டு இருக்கா? ஒரு வெளிநாட்டு விமானம் அவ்வளோ தூரம் நம்ம நாட்டுக்குள்ள வந்து இதையெல்லாம் போட்டுட்டு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து PM ஆபீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் செம்ம டோஸ் விழுந்தது. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பேங்க் வாசல்ல 100 போலீஸ் துப்பாக்கியோட காவலுக்கு நிக்கிறாங்கன்னு வைங்க. ஆனா ஒருத்தன் ரொம்ப கூலா ஒரு ஆட்டோவில் வந்து உள்ள போய் கொலையடிச்சுட்டு திரும்பவும் அதே ஆட்டோல அந்த போலீஸுக்கு முன்னாடியே டாட்டா காட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது இந்தியாவோட பாதுகாப்புல அவ்வளோ பெரிய ஓட்டாப்பு இருந்திருக்கு. புருவில்லா போலீஸ் ஊர் ஊரா போய், எப்பா யாரெல்லாம் பொட்டியை திறந்தீங்க, ஏதாவது எடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு கெஞ்சி உருட்டி மிரட்டி பார்த்தாங்க. ஒரு வழியா ஏகப்பட்ட துப்பாக்கிகளை மீட்டுட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு மண்டைய குடையிற கேள்வி என்னன்னா, அந்த விமானம் எங்க போச்சு, எங்க இருந்து வந்தது? அந்த விமானமான ஆண்டனோவ் AN-26 ஊர்வில்லால ஆயுதத்தை போட்ட கையோட ரொம்ப சாமர்த்தியமா கொல்கத்தா ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல புருவில்லால துப்பாக்கி விழுந்த நியூஸ் இன்னும் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து சேரல. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. பிளான் போட்ட அந்த கிம் டேவி எந்த பதட்டமும் இல்லாம ஏர்போர்ட் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு கூலா ஒரு காஃபி குடிச்சிட்டு பில்லையும் செட்டில் பண்ணிட்டு தாய்லாந்து நோக்கி பறக்கிறாரு. நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய கெத்து வந்தது. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் அப்போ தெரியல. அந்த விமானத்துக்குள்ளேயே ஒரு 8 கால் பூச்சி ஒளிஞ்சுக்கிட்டது, எல்லாத்தையும் வேவு பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த டபுள் ஏஜென்ட் யாரு? பை த வே, இந்த ஹோல் இன்சிடென்ட் இந்த புருவில்லா வயல்ல திடீர்னு ஆரம்பிச்சது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே ஐரோப்பா கண்டத்துல அந்த பயங்கரமான பனிக்காலத்திலேயே இதை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்துக்கும் மெயின் ஆள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அந்த டென்மார்க் நாட்டுக்காரரான கிம் டேவி. இவனுக்கு நீல்ஸ் ஹோம்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. பட் நம்ம கிம் டேவினே சொல்லலாம். இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடந்த உள்நாட்டு போர்களில் கூலிப்படை வீரர்களாக வேலை செஞ்சவர். இவருக்கு துப்பாக்கியை விற்கிறதும் அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் கடத்துறது அப்படிங்கிறது கைவந்த கலை. 1995 செப்டம்பர் மாசத்துல கிம் டேவிக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வருது. இந்திய நாட்டுக்கு 4 டன் ஆயுதங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த அசைன்மெண்ட். இதுக்காக அவர் நேரா லண்டன் மாநகரத்துக்கு போறாரு. அங்க போய் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கிறாரு. அவருதான் பீட்டர் ப்ளீச். இவரை நம்ம ஏற்கனவே ஃப்ளைட்ல மீட் பண்ணியிருக்கோம். இந்த பீட்டர் ப்ளீச் யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ஆர்மியில அதிகாரியா இருந்தவர்.
இவருக்கு ரஷ்யா, ஆப்கானிஸ்தான்னு பல நாடுகள்ல பெரிய ஆயுத கடத்தல் நெட்வொர்க்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருந்திருக்கு. கிம் டேவி இவர்ட்ட போய், "எனக்கு ஒரு 4 டன் ஆயுதம் வேணும். அப்புறம் ஒரு பிளேன் வேணும். நீ எனக்காக இத ரெடி பண்ணி குடு. உனக்கு $1,000,000 குடுக்குறேன்." அதாவது அப்பத்த இந்திய மதிப்புல ரூ. 3,50,00,000 அப்படின்னு ஒரு பெரிய டீல் பேசுறாரு. அந்த காலகட்டத்துல 3,50,00,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஆனா, இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. இந்த பீட்டர் ப்ளீச் வெளியில ஒரு கிரிமினல் மாதிரி நடிச்சாலும், அவர் உள்ளுக்குள்ள பிரிட்டிஷ் உளவுத்துறையான MI5 அமைப்புக்கு ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கிம் டேவி தன்னை சந்தித்த விஷயத்த உடனே தன்னோட மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறாரு. "சார், இந்த மாதிரி ஒரு டென்மார்க் நாட்டுக்காரன் இந்தியா நாட்டுக்கு பெரிய அளவுல ஆயுதத்தை கடத்த பிளான் போடுறான். நான் அவன் கூடவே ஒரு ஆளா இருந்து உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த உளவுத்துறையும், "சரி, நீ அவன் கூடவே இருந்து அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்றாங்க." இப்போ பீட்டர் ப்ளீச் ஒரு டபுள் ஏஜென்ட். வெளிய கிம் டேவிக்கு ரொம்ப விசுவாசியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள எல்லா தகவலையும் ரகசியமா தன்னோட மேலதிகாரிக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த தகவல் பிரிட்டிஷ் உளவுத்துறையிலிருந்து இந்திய உளவுத்துறையான ரா அமைப்புக்கும் போச்சு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். எல்லாருக்கும் விஷயம் தெரியுமே, அப்புறம் ஏன் இந்த பிளானை அங்கேயே தடுத்து நிறுத்தல? இங்கதான் உளவுத்துறையோட தந்திரம் இருக்கு. இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்ல வேலை செய்யறவங்க திருடிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா, நீங்க டக்குன்னு அவங்கள பிடிக்க மாட்டீங்க. அவங்கள அமைதியா கவனிச்சுட்டு, எப்போ அவங்க நிஜமா திருடி கையோட மாட்டுறாங்களோ ரெட் ஹேண்டடா, அப்ப பிடிச்சாதான் அவங்களால தப்பிக்க முடியாது. அதே சமயம் அந்த பொருளை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆயுதம் நிஜமாவே யாருக்கு போகுது, இந்தியால யார் இதை வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கும்பலையும் பிடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்டோபர் மாசத்துல கிம் டேவியும் பீட்டர் ப்ளீச்சும் பல்கேரியா நாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆயுத ஃபேக்டரிக்கு போய் 300 AK-47 துப்பாக்கி, ராக்கெட் லான்ச்சர்னு ஒரு பெரிய லிஸ்டே ஆர்டர் பண்றாங்க. இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். ஆயுதங்கள் தனியாருக்கு விற்க மாட்டாங்க. சோ இதுக்காக அவங்க ஒரு போலீஸ் சர்டிபிகேட் காட்டுறாங்க. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் பங்களாதேஷ் ஆர்மிக்கு தான் போகுது அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லி அம்புட்டு ஆயுதங்களையும் வாங்கி பெட்டியில் அடிக்கிட்டாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்க காலேஜுக்கு லீவ் போட ஒரு ஃபேக் மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடி பண்ணுவீங்க இல்லையா? டாக்டர் சீல், டாக்டர் கையெழுத்து, இது எல்லாமே இருக்கும். ஆனா உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி தான் பங்களாதேஷ் ஆர்மிக்குன்னு சொல்லிட்டு இந்திய நாட்டுக்கு கடத்துறாங்க. இது டிசம்பர் 13 அந்த ஆண்டனோ AN-26 விமானம் அந்த ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு பல்கேரியா நாட்டிலிருந்து பாகிஸ்தானோட கராச்சி நகருக்கு வருது. அங்க ஒரு 4 நாள் தங்கியிருக்காங்க. அப்போ பீட்டர் ப்ளீச் ரகசியமா தன்னோட உளவுத்துறைக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டாப் இந்தியா அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு. டிசம்பர் 17 அந்த விமானம் கராச்சியிலிருந்து கிளம்பி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற வாரணாசி நகருக்கு வருது. அங்க பெட்ரோல் போடுறப்போ ஆபீசர்ஸ் செக் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கிம் டேவி டக்குன்னு ஒரு கட்டு டாலர் எடுத்து அவர் கையில வைக்கிறாரு. அந்த பணம் அதிகாரியோட கண்ணை மறைக்க. அவங்களும் செக் பண்ணாமலேயே, சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அந்த பூருளியா சம்பவத்தை முடிச்சுட்டு அந்த விமானம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா பீட்டர் ப்ளீச் கொடுத்த தகவலின்படி இந்திய விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் சும்மா இருக்க போறதில்ல. வானத்துல அந்த பிளேனை துரத்தி பிடிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களையும் பார்த்துடலாம். அந்த பூருளியா கிராமத்துல அந்த பயங்கரமான ஆயுத பெட்டிகளை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆன அந்த ஆண்டனோ AN-26 விமானம் அடுத்த சில நாட்களுக்கு யாரு கண்ணிலையும் படாம மறைஞ்சு போச்சு. அந்த மாஸ்டர் மைண்ட் கிம் டேவி அண்ட் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் தாய்லாந்து நாட்டில் இருக்கிற ஃபுக்கேட் பீச்சில் ரொம்ப தெனாவட்டா ஜாலியா சரக்க போட்டுட்டு தன்னோட வெற்றியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுல, நம்ம பிளான் பெரிய சக்சஸ், இனிமேல் நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிதப்பு இருந்துச்சு. ஆனா கிம் டேவி அங்க ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டாரு. அந்த வாடகைக்கு எடுத்த விமானம் திரும்பவும் பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி நகர்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுக்கு அவர் மறுபடியும் இந்திய வான்வெளியில தான் போயாகணும். ஆனா நாம தான் பிளேன் பேரை மாத்திட்டுமே, நம்மளை யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 1995 வருஷம் டிசம்பர் 22 அன்னைக்கு திரும்பவும் அந்த விமானம் ஆண்டனோ 26 சென்னை பக்கம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு இந்தியா முழுக்க நிலைமை வேற மாதிரி இருந்தது. இந்த பூருளியா மாவட்டத்துல துப்பாக்கி விழுந்த விஷயம் பேப்பர், டிவின்னு எல்லா இடத்துலயும் நாடு முழுக்க பயங்கர ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பெட்ரோல் போடுறதுக்காக அந்த பிளேன் தரையிறங்குச்சு. ஆனா பாருங்க, இங்க ஒரு பெரிய சொதப்பல் நடந்தது. சென்னை ஏர்போர்ட் ஆபீசர்ஸ்க்கு சரியான தகவல் சரியான நேரத்துல சேராம
அவங்க அந்த பிளேனை சரியா செக் பண்ணாமலேயே பெட்ரோல் போட்டு அனுப்பிட்டாங்க. அந்த பிளேன் சென்னையிலேருந்து கிளம்பி வானத்துல போனதுக்கு அப்புறம் தான் டெல்லியில இருந்து சென்னைக்கு ஒரு அவசர ஃபோன் வருது. எப்பா பொண்ணு கிளம்பி போச்சே, அதுதான் அந்த புருலியா மாவட்டத்துல துப்பாக்கிய போட்ட அந்த பிளேன். உடனே அதை மடக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த பிளேன் ஏற்கனவே கிளம்பியாச்சு, வானத்துல இருக்கு. மும்பை வழியா பாகிஸ்தான் நாட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்துட்டு இருக்கு. இப்போ இந்திய விமானப்படைக்கு ஒரு அவசர உத்தரவு போகுது. உடனடியா போர் விமானங்களை அனுப்பி அந்த பிளேனை மறிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜாம்நகர் குஜராத்தில் இருக்கு. இந்த ஏர்போர்ட்ல இருந்து 2 MiG-21 போர் விமானங்கள் மின்னல் வேகத்துல கிளம்புது. அந்த போர் விமானங்கள் அந்த சரக்கு விமானத்தை துரத்திக்கிட்டு போகுது. வானத்துல அந்த சரக்கு விமானம் ஆண்டனோ AN-26 நெருங்கும் போது ஒரு MiG-21 லெஃப்ட் சைட்லையும் இன்னொன்னு ரைட் சைட்லையும் வேட்ட நாய் மாதிரி நின்றுட்டு இருக்குது. அந்த போர் விமானத்தில் இருந்த மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணை எல்லாம் அட்டாக் பண்ண தயாரா இருக்கிறத பார்த்ததுமே உள்ள இருக்கிறவங்களுக்கு உயிரே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்திய படை பைலட் ரேடியோவில் சிம்ம குரல்ல கர்ஜிக்கிறாரு. திஸ் இஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், யூ ஆர் வயலேட்டிங் இந்தியன் ஏர்ஸ்பேஸ், ஃபோர்ஸ் லேண்ட் அட் மும்பை இமிடியட்லி ஆர் we will shoot you down அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது மரியாதையா உடனே மும்பையில பிளேனை இறக்கு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜன்னல் வழியா அந்த ஏவுகணைகளோட பறக்கிற போர் விமானங்களை பார்த்த கிம் டேவிக்கு அப்பதான் வேர்த்து விறுவிறுத்து போகுது. வேற வழியே இல்லை, பிளேனை மும்பையில இறக்குங்க அப்படின்னு சொல்லி பதட்டமா சொல்றாரு. நைட் நேரம் மும்பை ஏர்போர்ட் ஒரு சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி ரொம்ப திக்குன்னு இருந்தது. ரன்வே முழுக்க நூற்றுக்கணக்கான கமாண்டோஸ், போலீஸ் ஜீப் அண்ட் ஆம்புலன்ஸ்னு ஒரு பெரிய பட்டாளமே நிற்குது. மும்பை ஏர்போர்ட் ரன்வேல அந்த பழைய ஆண்டனோ 26 பிளேன் வந்து நின்னப்போ அங்க இருந்த போலீஸ் பட்டாளத்தை பார்த்துட்டு உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போச்சு. இந்திய அதிகாரிகள் துப்பாக்கி முனையில அந்த பிளேன் கதவை மெதுவா திறக்கிறாங்க. முதல்ல அந்த பிரிட்டிஷ் ஆளு பீட்டர் பிளேச் கையை தூக்கிட்டு வெளியே வராரு. அவரை தொடர்ந்து 5 லாட்வியா நாட்டை சேர்ந்த பைலட்டுகள் இறங்கி வராங்க. போலீஸ் இவங்களை தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்திட்டாங்க. ஆனா அத்தனை பேர் மனசுல இருந்த ஒரே ஒரு கேள்வி, அந்த மாஸ்டர் மைண்ட் கிம் டேவி எங்க? பிளேனுக்குள்ள மூளை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டு தேடினப்பதான் இந்தியன் போலீஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய பாதுகாப்புக்கும் நடுவலையும் ரொம்ப சுலபமா அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்படி ஒரு விஷயம் எப்படி சாத்தியம்னு யோசிச்சாலே தலை சுத்துது. ரன்வேல நூற்றுக்கணக்கான போலீஸ் துப்பாக்கியோட காவலுக்கு நிற்கிறாங்க. ஏர்போர்ட் முழுக்க கமாண்டோஸ் சல்லடை போட்டு தேடுறாங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல இவன் எப்படி தப்பிச்சிருப்பான்? இன்னைக்கும் இதை பத்தி பல மர்மமான தியரிகள் அங்க பேசப்படுது. ஒரு சில தியரிகளை பார்க்கலாம். இதுல நிறைய மக்கள் சொல்ற தியரி என்னன்னா, ஒரு விஐபி கார். அதன்படி அந்த பிளேன் நின்ன அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே ஒரு கருப்பு கலர் கவர்மெண்ட் கார் சத்தமே இல்லாம உள்ள வந்ததாகவும், ரன்வேல அத்தனை போலீஸ் காவலுக்கு நின்னுகிட்டு இருந்தப்ப கூட அந்த சொகுசுக்கார யாருமே தடையோ விசாரணையோ செய்யல. அதுல இருந்த சில செல்வாக்குள்ள அதிகாரிகளோட உதவியோட கிம் டேவி ரொம்ப ராஜ மரியாதையா அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் இன்னைக்கும் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தியரியில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாதுகாப்புக்கு இருந்த ஒரு சில போலீஸ்காரங்க பெரிய அளவுல லஞ்சம் கொடுத்து அவரோட பைக்கு பின்னாடி உட்காந்து செக்யூரிட்டி செக் போஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண ஆள் மாதிரி அசால்ட்டா தாண்டி போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படியோ இது இந்திய பாதுகாப்பு சிஸ்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஓட்டன்னு சொல்லலாம். மும்பை ஏர்போர்ட்டை விட்டு ஒரு வழியா தப்பிச்சு போன கிம் டேவி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நேரா ஒரு ட்ரெயினை பிடிச்சி டெல்லிக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் பஸ்ஸோ லாரியை பிடிச்சி நேபாள் பார்டருக்கு போய் அங்கிருந்து தந்திரமா அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம். மேபி இந்த கட்டத்தில் போலீஸ் பாஸ்போர்ட்டு கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எது எப்படியோ கடைசியா தன்னோட சொந்த நாடான டென்மார்க்குக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆனா பாவம் அந்த பிரிட்டிஷ் ஆளு பீட்டர் பிளீச் மட்டும் அங்க மாட்டிக்கிட்டாரு. அவரு போலீஸ்கிட்ட கதறாரு, நான் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன், நான் தான் பிரிட்டிஷ் உளவுத்துறைக்காக வேலை செஞ்ச உளவாளி, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா இந்திய போலீஸ் அதை மதிக்கவே இல்லை. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, 4 டன் ஆயுதம் கடத்தின உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள தள்ளிட்டாங்க. ஒட்டுமொத்த நாடு இந்த சம்பவத்தை கேட்டு ஆடி போச்சு. ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் மண்டையை குடைச்சிட்டு இருந்து, சரி ஆளை பிடிச்சாச்சு, ஆனா அத்தனை துப்பாக்கிகளை அந்த பூர்லியா கிராமத்துல கொண்டு போய் ஏன் போடணும்? யாருக்காக இந்த ஆயுதங்கள் வந்தது? ரைட், இப்போ இந்த பக்கம் புருலியா மாவட்டத்துல வயல்வெளிகளில் சிதறி கிடந்த அந்த 4 டன் ஆயுதங்களை அள்ளிக்கிட்டு வந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அதையெல்லாம் ஒரு இடத்துல வரிசையா அடுக்கி வச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திரிச்சு. ஏன்னா ஏதோ ஒரு சில
உள்ளூர் ரவுடி கும்பலோ இல்ல சாதாரண கடத்தல் பார்ட்டிக்கோ வாங்குற சரக்கு கிடையாது இது. ஒரு சின்ன ராணுவத்தை உருவாக்கி ஒரு குட்டி வார் தொடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை சாமான்களும் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அதிகாரிகள் ஒரு மேப்பை எடுத்து வச்சு அந்த பெட்டிக்குள்ள விழுந்த இடத்தையெல்லாம் ஒவ்வொன்றா மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. இந்த பெட்டிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளியை சுத்தியே விழுந்திருக்கு. அந்த மையப்புள்ளி தான் பூருலியா மாவட்டத்தில் இருக்கிற ஆனந்த் நகர் ஆசிரமம். அங்க இருந்தவங்கள ஆனந்த் மார்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யார் இந்த ஆனந்த மார்கீஸ்? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வரலாற்றுல பின்னாடி போகணும். 1955 வருஷம் பிரபத் ரஞ்சன் சர்க்கார் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆனந்த மார்க் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சாரு. ஆனந்த மார்க் அப்படின்னா அனைவரும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனந்த மார்க்கம் அப்படின்னா பேரின்ப பாதைன்னு அர்த்தம். இவங்க ஆரம்பத்துல யோகா சொல்லி கொடுத்தாங்க, தியானம் பண்ணாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் நடத்தினாங்க, ஏழை எளிய மக்களுக்கு பல சமூக சேவைகளை செஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரிஞ்சுது. ஆனா இவங்களோட விசித்திரமான சில ரிச்சுவல்ஸ் மற்றவங்களுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் சில நேரங்கள்ல பயமாகவும் இருந்தது. குறிப்பா இவங்க ஆடின அந்த தாண்டவ நடனம், அதுதான் எல்லாரையும் மிரள வச்சுது. கையில ஒரு கூர்மையான கத்தி, இன்னொரு கையில ஒரு மனுஷனோட மண்டோடு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஆடுறத பார்க்கறப்போ மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கத்தை கொடுத்துச்சு. இதனாலேயே இவங்க மேல மற்றவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. இவங்களுக்கும் மேற்கு வங்காளத்தை ஆண்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பக்கம் இருந்தது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க, குறிப்பா சிபிஐஎம், இவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க. ஆனா ஆனந்த மார்கீஸ் ஆன்மீகத்தை வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் கொள்கை ரீதியா சுத்தமா ஒத்துப்போகல. அது மட்டும் இல்லாம இந்த ஆனந்த் மார்கீஸ் தங்களுக்குள்ளேயே ஒரு தனி நீதி, தனி நிர்வாகம்னு ஒரு குட்டி அரசாங்கம் மாதிரி பூருலியா மாவட்டத்துல செயல்பட ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது ஒரு பெரிய தலைவலியா போச்சு. இந்த மோதல் உச்சக்கட்டத்தை எப்ப தெரியுமா தொட்டுச்சு? 1982 வருஷம். அப்ப நடந்த அந்த பயங்கரமான பிஜான் சேத்து படுகொலை அப்பதான். 1982 ஏப்ரல் 30 கொல்கத்தா மாநகரம் அன்னைக்கு வழக்கம் போல பரபரப்பா இருந்தது. அப்போ ஆனந்த் மார்க் அமைப்பை சேர்ந்த 16 துறவிகளும் ஒரு சன்னியாசியும் டாக்ஸியில ஒரு மாநாட்டுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய கும்பல் அந்த டாக்ஸியை மறிச்சுது. அவங்கள வெளியே இழுத்து போட்டு இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடியும் அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட கொளுத்திட்டாங்க. கொல்கத்தா நகர்ல பட்டப்பகல்ல அத்தனை பேர் முன்னாடி நடந்த இந்த படுகொலை இந்தியாவையே ஒரு உழுக்கிடுச்சு. ஆனா அப்ப இருந்த கம்யூனிஸ்ட் அரசு இந்த கேஸை சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தான் இதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லியும் ஆனந்த மார்க்கிகள் மத்தியில ஒரு பெரிய கோபம் இருந்தது. நம்மளை காப்பாத்திக்க இனி கவர்மெண்ட் நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே ஆயுதம் ஏந்தினாதான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அந்த 1982 ஆரம்பிச்ச அந்த பகை தான் 13 வருஷம் கழிச்சு 1995 அந்த 4 டன் ஆயுதங்கள் பூருலியா மாவட்டத்துல விளையறதுக்கான அடிப்படையா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சிபிஐ கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆனந்த நகர் ஆசிரமத்துக்குள்ள போய் தேடினப்போ அவங்க ரகசியமா ஆயுதங்களை மறைச்சு வைக்கிறதுக்காக பெரிய பெரிய சுரங்கங்களை தயார் பண்ணி வச்சிருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை அந்த 4 டன் ஆயுதங்களும் சரியா அவங்க கைக்கு கிடைச்சிருந்தா வெஸ்ட் பெங்காலே ஒரு பெரிய சுடுகாடா மாறி இருக்கும். சொல்லப்போனா ஒரு பெரிய சிவில் வார், உள்நாட்டு போரே அங்க வெடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா விதி பலியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு மட்டும் அதிக அளவுக்கு பனி இல்லாம இருந்திருந்தா, அந்த ஆயுதங்கள் சரியா ஆசிரமத்துல விழுந்திருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நல்ல வேளையா சாதாரண மக்கள் வாழ்ற கிராம வெளிகள்ல அது விழுந்தது. ரைட், இது இப்படி இருக்க அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல பெருசா எந்த ப்ராகிரஸும் இல்லை. கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. இப்போ வருஷம் 2011 ஏப்ரல் மாசம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஓடி போயிருந்தது. பூருலியா வழக்கு அப்படிங்கிறது ஒரு பழைய கனவு மாதிரி எல்லாரும் மறந்திருந்த நேரத்துல ஒரு டிவி சேனல்ல ஒரு இன்டர்வியூ வருது. அதுல பேசுறது வேற யாரும் இல்லை, நம்ம கதையில இது வரைக்கும் நம்ம பார்த்த மெயின் ஆளு கிம் டேவி. அவன் டென்மார்க் நாட்டுல ரொம்ப நிதானமா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்திருக்கான். அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் டெல்லி வரைக்கும் ஒரு பெரிய இடியா இறங்குச்சு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த 4 டன் ஆயுதங்களையும் இந்தியா நாட்டுக்குள்ள கொண்டு போக அவருக்கு மேலே இருந்தே ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சதாக சொல்றார். அதாவது டெல்லியில இருந்து ஒரு பெரிய அதிகாரியோட சப்போர்ட் இல்லாம இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு அவரோட இன்டர்வியூல. இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தோன்னா 1995 வருஷம் அப்ப இருந்த டெல்லி அரசியல் சூழ்நிலை நமக்கு புரியும். அப்போ சென்ட்ரல்ல இருந்தது ஒரு வகையான ஐடியாலஜில இருக்கிற தலைமை. ஆனா மேற்கு வங்காள மாநிலத்துல வேற ஒரு ஐடியாலஜில இருக்கிற தலைமை.
இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான். ஒருத்தர் ஒருத்தர் செட்டே ஆகாது. கிம் டேவி சொன்ன அந்த தியரி படி பார்த்தா, அங்க இருக்கும் அரச இங்க இருந்து ஒரு பயங்கரமான பிளான் போட்டுச்சாம். நெறைய அரசியல் மேலோட்டம் மட்டுமா தான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆனந்த மார்க்கிகள் நெறைய ஆயுதங்கள கொடுத்து அவங்கள மோத விடணும். அப்போ அங்க ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும். அந்த சாக்கடை அரசியல பயன்படுத்தி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி ஜனாதிபதி ஆட்சிய கொண்டு வந்துரலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னு சொல்லி கிம் டேவி சொல்லியிருக்காரு. கிம் டேவி சொன்னது நிஜமா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. வாரணாசி ஏர்போர்ட்ல அந்த பிளேனை செக் பண்ணாம விட்டது ஏன்? மும்பை ஏர்போர்ட்ல அத்தனை போலீஸையும் தாண்டி கிம் டேவி எப்படி எஸ்கேப் ஆனாரு? பீட்டர் ப்ளீச் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தும் ஏன் டெல்லி அரசு மௌனமா இருந்துச்சு? இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய அரசியல் டீல் இருந்திருக்குமோ அப்படின்னு இன்னைக்கும் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அந்த சம்பவத்துல கைதான 5 லாட்விய நாட்டு பைலட்டுகளும் அதுக்கப்புறம் பீட்டர் ப்ளீச் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இங்க தான் ஒரு சர்வதேச அரசியல் தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2000வது வருஷம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் அவங்க ரொம்ப காலம் இந்திய ஜெயில இல்ல. ரஷ்ய நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்தப்போ எங்க நாட்டு பைலட்டுகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரஷர் கொடுத்திருக்காரு. வேற வழியே இல்லாம நம்ம கவர்மெண்ட் அவங்கள மன்னிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. அதே போல 2004வது வருஷம் பிரிட்டிஷ் அதிபர் டோனி பிளேர் அப்போ இருந்தவர் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. பீட்டர் ப்ளீச் அவரோட தண்டனையை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்து இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆயுதம் கொண்டு வந்தவங்க இன்னைக்கு அவங்கவுங்க நாட்டுல ரொம்ப சுகமா இருக்காங்க. ஆனா அந்த 4 டன் ஆயுதங்களால பூருலியா மக்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாம இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே 2006 வரைக்குமே அந்த கிம் டேவி டென்மார்க் நாட்டுல ரொம்ப சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காரு. இந்தியா அவரை தூக்கிட்டு வர எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா டென்மார்க் நாட் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா இந்திய ஜெயில வசதிலாம் சரியில்லைப்பா, அங்க அனுப்புனா கிம் டேவியை நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்ப மறுத்துட்டாங்க. இன்னைக்கும் பூருலியா கிராமங்கள்ல யாராவது புதுசா வீடு கட்ட குழி தோண்டினாங்கன்னா உள்ள இருந்து துருப்பிடிச்ச துப்பாக்கிகளும் ரவைகளும் தோட்டாக்களும் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 4 டன் ஆயுதங்கள்ல இன்னும் எவ்வளவு ஆயுதங்கள் பூமிக்கடியில் ஒளிஞ்சிருக்கோ யாருக்கும் தெரியாது. இந்த பூருலியா கேஸ் நமக்கு சொல்றது ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நாட்டு பாதுகாப்பை விட சில நேரங்கள்ல அரசியல் லாவ தான் சில பேருக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. ஒரு பழைய ரஷ்ய நாட்டு பிளேன் இந்தியாவோட பாதுகாப்பை மீறி அந்த நள்ளிரவு வந்திருக்கு. இது நம்ம சிஸ்டத்துல இருந்த ஓட்டைகளை நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கிருக்கு. விழிப்புணர்வு தான் நமக்கு ஒரே கவசம். அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். ஆனா அந்த பாதிப்பு சாதாரண மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனையா இருக்கு. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை தந்திருக்கும் நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான அல்லது மர்மமான வழக்கை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும்